120 டேஸ் க்ளீன் பல்கிங்ல இது 43வது நாள். கிட்ட ஹாஃப் செஞ்சுரி கிட்ட வந்துருக்கும். மதியான மேலுக்கு ஈவினிங் ப்ரீ ஒர்க் அவுட்டுக்கும் டெய்ல 2 முட்டை பிளேட் போட்டு அதையும் தட்டிட்டு ஜிம்முக்கு போறக்கே லைட்டா மொடையா இருந்துச்சு. குளியில போட்டா வச்சு ஃப்ரெஷ் அப் ஆகுதான்னு பார்ப்போம். ஓகே இப்போ ஓகேவா தோன்றான். அவுட்ஃபிட்ல இந்த அவுட்ஃபிட் மஜாவா இருக்கும். அதை எடுத்து மாட்டிட்டு ப்ரீ ஒர்க் அவுட்க்கு பிளாக் காஃபி தட்டிட்டு இந்த மாதிரி மண்டை கொஞ்சம் சுறுசுறுப்பா இதா சாக்குன்னு ஜிம்முக்கு போயிடலாம். இங்க வச்சு கமல் இருக்காம புதுசா இன்ட்ரோ டைப் பண்ணலாம்னு எடுத்துட்டு இருந்தேன். ஜிம்முக்குள்ள என்ட்ரி ஆன வார்ம் அப் 10 நிமிஷம் பண்ணுவேன். இந்த ஒர்க் அவுட் பண்றதுக்கு முன்னாடியும் வார்ம் அப் ரொம்ப முக்கியம். நிறைய இன்ஜுரியில இருந்து தடுக்கப்படும். ஃப்ளோவோ கரெக்டா இருக்கும். பேக் ஒர்க் அவுட்னால இந்த பிளேயர் சொல்லி போடணும். எத்தனை பேர் இல்ல மேக்ஸிமம் வந்து பேக் ஒர்க் அவுட்னா பிளேயர் சொல்லி இந்த புல் அப் தான் போட்டு முடிச்சுட்டு ஒர்க் அவுட்குள்ள இறங்கிட்டேன். இன்னைக்கு பேக் பைசெப் பேக் அண்ட் பைசெப்ல மட்டும் 3 செட் வந்துட்டா. மோஸ்ட்லி கால் அவாய்ட் பண்ணிருங்க. இல்லைன்னா கொஞ்ச நேரம் இந்த மாதிரி தான் கிருகிருன்னு உட்காந்துருப்பீங்க. அது ஃபோன் கால சொன்னா ஒர்க் அவுட் முடிச்சுட்டு பேசிக்கலாம். இல்லைன்னா இங்க இருக்க மைண்ட் அங்க போய் பண்ண சின்ன மிஸ்டேக் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்றேன். நான் ஒர்க் அவுட்டை கதம் பண்ணிட்டு டிப்ஸ் இல்லைன்னா இன்னைக்கு ஒர்க் அவுட்டே வந்திருக்காது. எல்லாம் கொஞ்சம் பாராட்டலாம். நல்லா சுத்திட்டு இருந்த என்ன உள்ள கூட்டு வந்துட்டான். ஒர்க்லாம் முடிச்சுட்டு பாடி கண்டிஷன் செக் பண்ண வேண்டாம். அதாவது போல மேல இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் பண்ணணும். வீட்டுக்கு போயிட்டு நைட்டு மீல்ல எடுத்தேன். அதெல்லாம் வீடியோ இருக்குல்ல. ஃபைனல் மீலா டம்ளர் மில்க் 2 பனானா நாளைக்கு பாப்போமா.